அமித்ஷா தேவைன்னு நினைக்கிறத தேவையில்லைன்னு நினைக்கிறாரு. இனி லாங் டர்ம் கோலா பொறுமையா பாத்துக்கலான்றாரு. அப்ப திமுக வரட்டும்னு நினைக்கிறாரோ அண்ணாமலை? வந்தால் கூட பரவாயில்லைங்க, அப்புறம் பாத்துக்கலாங்க அப்படின்ற முடிவுல ஒரு பேச்சு சொல்லணும். திமுக வரலாம், அது வந்து அடுத்த கட்டமா தான் நமக்கு தெரியும். நீங்க வந்து என்ன 5 முனை போட்டியா இருந்தா திமுக தான் வரும், அதுல ஒன்று குழப்பம். ஆனா விஜயும் அதிமுகவும் சேர மாட்டாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? விஜயும் நாம் தமிழர் சேர மாட்டாங்க. உங்களுக்கு இன்னும் 1 வருஷம் டைம் இருக்கு. இப்போ வந்து இன்னொரு கணக்கு பாருங்க, அதிமுக பாஜகவும் சேர்ந்துட்டதுனால விஜய்க்கு ஒரு கூட்டணிக்கான நிர்பந்தம் இருக்குது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க, விஜய் வந்து நமக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு அறிவிக்கிறார். திரு ஆதவர்ஜுனா வந்து திமுக கூட்டணியில் கூடிய எல்லா கட்சிகளுடைய பேரை சொல்லி வாங்கன்றார். உங்களுக்கு தனித்தனியா சொல்லி நீங்க அப்படி ஆயிருவீங்க இப்படி ஆயிருவீங்க கூட. அப்ப அவர்களுக்கு கூட்டணிக்கான நிர்பந்தம் இருக்கு. ரொம்ப கண்கூடி நமக்கு வந்து நீங்க விஜய் எவ்வளவு சீட்டு எவ்வளவு ஓட்டு வாங்கினாலும் அதிமுக பாஜக கூட்டணியோட கம்மியா தான் வாங்குவார். இதை மறுப்பீங்களா நீங்க? இதை மறுக்க மாட்டீங்களா? இன்னொரு அலைன்ஸ் வராட்ட வரைக்கும் அவர் வந்து விஜய் கூட சேர்ந்தா சீமானோட சேர்ந்தாரு இன்னொரு கணக்கு வச்சு. பட் இன்னைக்கு ஸ்டேட்டஸ்ல அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருச்சு. பாமக தேமுதிக அம்மா மக்கள் முன்னேற்றம் தமாக எல்லாம் ஒன்னா இருக்கிறாங்க. ஒரு புரிதலுக்காக வச்சு அப்படின்னு முதல் ஓட்டு திமுக, இரண்டாவது ஓட்டு அதிமுக ஓட்டு இன்னைக்கு தெரியும். அதுக்கப்புறம் எப்படி மாறுதுன்னு நம்ம பார்க்கணும். அப்ப கட்டாயமா நாம் தமிழ் தாவேக்காக்கு அந்த இடம் கிடையாது. அப்ப அவர் டெஸ்பரேட்டா இருக்காரு. அப்ப தாவேக்கும் அதிமுக கூட்டணி அமைச்சிருந்தா அது வேற கணக்கா சார்.